ஹலோ ட்ரக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம டாப் ஜேகேவை வச்சு ஒரு மாஃபியா கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து டாப் டே போடுங்க, டாப் டே போடுங்கன்னு கேட்குறீங்க. ரியல் அண்ட் ரியல் மூமெண்ட்ஸில் வந்து டாப் டே கண்டிப்பாக வரும்டா. டாப் ஜேகேவும் பார்க்கணும்ல. ஸோ அதனால தான் நான் ரெண்டுமே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிஎல் ட்ராமாவோட ஒரு பார்ட் வந்துச்சு. எப்படி அப்படின்னா, இப்போ நார்மலாக பிஎலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், டாப் வந்து ஒரு மாதிரி ரக்கடா அந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க, பாட்டம் வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் அந்த ரீலில் வந்து அது என்ன ட்ராமான்லாம் எனக்கு தெரியல. அதில் வந்து பாட்டம் வந்து ஒரு மாஃபியா மாதிரி இருந்தாங்க, டாப் வந்து என்னன்னு தெரியல, வாட் எவர் இட் இஸ் எனக்கு தெரியல. பட் அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. வாவ், நல்லா இருக்கே இது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தோணுது எனக்கு, நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதை பார்த்ததும் தான் தோணுச்சு. என்னோட ஐடியா கிடையாது இது, ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு நம்ம டேக்குன்னு. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே, நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஓகே போடுங்கக்கா அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுறேன்டா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டனோ, சாரிடா. ஓகே, டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஜேகே ஒரு மாஃபியா அண்ட் தயம் ஜஸ்ட் ஒரு காமன் மேன் அந்த மாதிரி. ஓகே, அப்போ எடுத்ததுமே அப்படியே ஃபுல்லாக ஒரு கார் அப்படியே சுற்றி நிற்குது. நடுவில் ஒரு பர்சன், அவனோட தலையில் கன் இருக்கு. அத்தா ஜேகே, ஆட்டம் முடிய போகுதுடா. மயிராச்சுன்னு எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு இருந்தல்ல, சிவ மயிரில் தான் போக போகிற ஜெகே. அப்படி உன்னை கன் பாயிண்ட்ல புடிச்சான் பத்தியா? அப்போ ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கான் அவனோட கிரிப்பில். அப்போது அப்படியே சுற்றி கார் தான், அவங்க சுற்றி அவனோட ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவனோட அந்த அடியாள் மட்டும். ஜேகே அப்படியே ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கான். என்னடா வாயை துறகாம இருக்க? டேய் ஜெயே, வாயை திறந்து ஐயோ அம்மா என்னை விட்டுருங்கன்னு கதறணும். எப்படி என்னை விட்டுருங்கன்னு கதறணும். எங்க ஜெகே கதறு பார்க்கலாம். டேய் செல்லத்துக்கு கெந்துறது எப்படின்னு சொல்லி கொடுங்கடா அப்படின்ட்டு இருக்கும்போது நடுவில் ஜேகே மேலே அவனோட நெத்தியில் கன் வச்சிருக்கான்ல, அவனை தவிர மற்ற அந்த நின்றுட்டு இருந்த கார் ஒன்று விடாமல் எல்லாமே அப்படியே பிளாஸ்ட்டு. அங்கே உள்ள மண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபயராக பறந்துட்டுருக்கு. ஸோ நடுவில் ஜேகேவும் அந்த பையனும் சுற்றி அப்படியே ஃபயர் போயிட்டுருக்கு. அப்போது மேலேருந்து வந்து ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே ஜேகேவை பிக் பண்ணிட்டு போகுது. அப்போ ஜேகே மேலேருந்து ஒரு மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். தா போட்ட, யாரடா தூக்கலான்னு வந்த? நான் உனையெல்லாம் அப்பேன், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா. எனக்கே ஸ்கெட்சு போடுறியா? தான் உன்னே சேர்த்து முடிக்கலாம் தான் இருந்தேன். உன்னை முடிச்சிட்டா என் லைஃப்பில் எப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்? இருக்காது. அதனால தான் உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்கேன். உன் ஆட்டத்தை ஆடும்போது நானும் என் ஆட்டத்தை அமோகமாக ஆடுவேண்டா அப்படின்னு அப்படியே ஹெலிகாப்டரில் பறந்து போயிட்டுருக்கான். அவன் அப்படியே ஒரு மாதிரி காலை மண்ணை வச்சு எத்திட்டு அவனோட கார்ஸ் அண்ட் அவனோட கன்ஸ் எல்லாம் அப்படியே போனதை நினச்சி, அவனோட அடியாள்கள்லாம் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் ஜேகே வந்து அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு திரும்பி நின்று குளிச்சுட்டு இருக்கான். அவனோட முதுகே அப்படியே ஒரு மாதிரி வாட்டரில் நனைஞ்சிட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ் கட் யோசித்து பார்த்துட்டு இருக்கான். அப்போது கழுத்தில் வந்து நெத்தியில் வந்து அப்படியே கன் வச்சுட்டு இருப்பான்ல, அப்போ தூரமாக ஏதோ ஒரு பையன், அவனோட கண் மட்டும் அப்படியே கட்டி இருந்துச்சு. பிகாஸ் அவங்க இப்போ இருந்தது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பையன் அவனோட தலையில் அந்த ஷாலெல்லாம் போட்டு அவன் கண்ணு மட்டும்தான் தெரியுது. அவனோட ஃபேஸ் இன்னும் எல்லாமே அப்படியே கவர் ஆகியிருக்கு. அப்படியே அவன் எட்டி பார்த்தது மட்டும்தான் தெரியுது. அந்த கண்ணு, அந்த கண்ணு ஏன்டா என் கண்ணுக்குள்ளே நிற்குது? தூக்கி போட்டு சாத்திட்டு வந்துருக்கணும். அவனோ பார்த்துட்டான். நினச்சேன் பாலைவனத்தில் இவனுக்கு ஸ்கெட்சப் போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவன் தான் நினச்சிட்ருக்கான் அவன் போய்
என்ன தூக்குனான்னு வேணும்னே நானே போயிட்டு அவங்கிட்ட விழுந்தேன். அப்பதான் அவனோட அடியாள்கள் எல்லாம் தூக்க முடியும்னு சுமோன்னு ஒருத்தவனை வச்சுட்டு என்னம்மா வாலாட்டிட்டு இருந்தான். என் அழியா இல்லை 5 பேர் அவன் செத்துட்டான். அவனால செத்துட்டான். இப்போ அவனை தூக்குனதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஷவரில் குளிச்சுட்டு இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அது வந்து ஒரு கண்ணு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு, ஃப்ளாஷ் அவுட் ஆகி வந்துட்டே இருக்கு. டேய் ஜெயே, இப்போ நீ துபாயில் இருக்க, எங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக மட்டும்தான் வந்திருக்க. அது முடிஞ்சதும் ஒட்டியை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போது ஒரு மீட்டிங் நடக்குது. இன்வெஸ்டர்ஸ் அண்டு லைக் இந்த மாஃபியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ அவன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிறதுல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு 2-3 கொஞ்சம் எலி மாதிரி இங்கே என்ன நடக்குது அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ஜேக்கியோட ஆப்போனண்ட்டில் சொல்லுவாங்க. அப்போ ஜேக்கி அப்படியே கதை வடைக்க சொல்லிட்டு, ஒத்தா இப்போ பேச போகிற ரகசியம் மட்டும் எவனுக்காச்சும் வழியில் போச்சுன்னு வச்சுக்கோ, இனி ரகசியம் கேட்குறதுக்கு காதே இருக்காது, அப்படி காதே இருக்காது, எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரோட ஃபோனே வாங்கிட்டு அவங்களையும் செக் பண்ணிட்டு தான் உட்கார வைக்கிறான். இவ்வளோ நாளா எனக்கு 35 வயசாகுது. இந்த ஃபீல்டில் நான் 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமா ஃபோனும் நான் தூக்கிட்டு வந்து உட்காரல. எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்ச் பை இன்ச்சா நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் இப்போ அதை சொல்லி காட்டி சீன் போடுறதுக்கு விரும்பலை. ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி சில கழுகு, சில எலி, சில தந்திரம் பிடிச்ச நரின்னு எல்லாத்தையும் தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட நம்பிக்கை சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் எவனாச்சும் என்னை பற்றி பின்னாடி பேசினா கூட அந்த ஃபஸ்ட்டு விஷயம் என் காதுக்கு தான் வரும். அடுத்து அவன் பேசுகிறதுக்கு இருக்க மாட்டான். பிகாஸ் அவனை நான் உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன். இப்போது எஸ், மாஃபியஸ்னால என்ன பண்ணுவோம், இதை சப்ளை பண்ணோம். அதுக்கு தான் சொல்லிட்டு ஒன்று இடத்த காட்டுறான். அது ஒரு மாதிரி போதை ஏற்றுற மாதிரி ஒன்று, அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ். இது எல்லாத்துக்கும் போகணும், முக்கியமாக கெட்டது பண்ணுற எல்லாத்துக்கும். அப்போ இல்லை ஒருத்தவன், என்னது இது, இதையே ஜங்குக் நம்ம எல்லாரும் கொடுக்கணும். கால் மீ ஜான், நாட் ஜங்குக், த மாஃபியா ஜான், புரிஞ்சதா? சாரி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றான். பிகாஸ் இதுக்கு அவனுக்கு அடிமையாக இருக்கானுங்க. காமன் பீப்புள்ஸ்க்கு இது சுத்தமாக கையில் கிடையாது. அப்படி அவனுக்காச்சும் கிடச்சிச்சுன்னா கொத்தோட மாட்டிக்குவோம். அவங்கிட்ட மாட்டினாலும் நான் தப்பிச்சிருவேன். போகிறது என்னமோ உங்கள் உயிர் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை சப்ளை பண்ணுறதுக்கு சப்ளைஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், தே வில் பி ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன வேர்த்து ஊற்றுதா? உனக்கு ஊற்றுற ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் நாளைக்கு இந்த நியூஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அடிக்கிற அடியில் உனக்கு கீழேருந்து ஊற்றிட்டு இருக்கோம். கட் இட் அப்படின்னு போயிட்டே இருக்கான். தலைவன் செம்ம டரரு, அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான். அப்போ போகும்போது அவனை ஒருத்தவன் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். இந்த மீட்டிங் எல்லாம் ஒரு பில்டிங்கில் தான் நடந்துகிட்ருக்கோம். அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி, லைக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பாய் மாதிரி ஒரு பையன் அப்படியே இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ போகும்போது அப்படியே நம்ம ஜேகே ஒரு லுக்கை விட்டு போகிறான். அப்போ ஜேகே டக்குன்னு அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. இந்த கண்ணை அத்தா, அங்கே பார்த்தா அதே கண்ணு தான் இந்த கண்ணு அப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ள அப்படியே இந்த பர்சன் கிராஸ் ஆகி போயிடுறான். எஸ், அது நம்ம தயாங் தான். ஆனால் ஜேகே விடாமல் அப்படியே பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு அப்படியே பார்க்குறான். அவனோட நெத்தி அண்ட் அவனோட மூக்கு வாயிலாம் அப்படியே கவர் பண்ணிட்டு அவனோட கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி. இந்த கண்ணு என்னை எவ்வளோ போதை ஏற்றுது, எதுவுமே தராத போதையை இந்த கண் எதுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போது தயாங்கோ, என்ன பண்ணுறீங்க, விடுங்க, நான் போகணும். நேற்று நடந்ததெல்லாம் பார்த்து தானே. வாட், எதை பற்றி பேசுகிறீங்க, யார் நீங்கள்? என்கிட்டே சீனா? சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். சொல்லு பார்க்கலாம், இந்த போதை கண்ணை வச்சு என்னை மயக்காதடா. சொல்லு, எதுக்காக நேற்று என்னை பார்த்து அப்படியே ஷாக்கான? எல்லாத்தையும் பார்த்துட்டியா? என்ன வேணும்? எனக்கு எதுவுமே தெரியாது. யார் நீங்கள் ஃபஸ்ட்டு?
யார் நானா? தோ அப்படின்னு அவன் போட்டிருந்ததை கழட்டி காட்டுறான். நெஞ்சில் இருக்குல்ல, நேற்று ஒரு புல்லட் அப்படியே உரசிட்டு போச்சே, இங்கே தான். அதை நீயும் பார்க்க தானே செஞ்ச அப்படின்னு அந்த பாலைவனத்தில் நடந்த சில ஃபைட். அதுக்கப்புறம் ஜேகேவே வேணும்னு தான் போயிட்டு அவனோட கையில் மாட்டியிருப்பான். ஸோ அதெல்லாத்தையும் அப்படியே காட்டுறான். சாரி, நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இதானா நமக்கு பிடிச்சிக்காது. டி, எனக்கு உனக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை என்கிட்ட வச்சுக்கணும்னு நினப்பேன். உன்னை எனக்கு கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் உன்னோட கண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குடா பார்க்குறதுக்கு. உன் கண்ணை மட்டும் கொடுத்துரு. என்ன கண்ணை மட்டும் அப்படி நோண்டி எடுத்துக்கிட்டா என் கையாலேயே அப்படின்னு அப்படி கையை கொண்டு போகிறான். தயாங்கெலாம் அல்ல. யார் நீங்கள்? எனக்கு டைம் ஆச்சு, என்னை விடுங்க கொஞ்ச நேரம். விடணுமா? எங்கே போகிற? எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு தயங்கோட கையை ஒரு மாதிரி பிடிக்கிறான். யார் நீனு? அன்னைக்கு எதுக்கு பாலைவனத்தில் எந்த பீப்புள்ஸுமே இல்லாத ஒரு பிளேஸ், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, மாஃபியாஸ் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். நீ யாரு கீழே வேலை பார்க்குற? எந்த மாஃபியா டான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தவன் ஜேகேவோட நெத்தியில் கன் வச்சான்ல, அவனோட நேம் சொல்லி ஒருத்தன் அந்த ஆல்பர்ட்டோட ஆளா நீனு? ஆல்பர்ட்டா? அது யாரு? ஐயோ, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் விடுறீங்களா? எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. நான் போயிட்டு அதை பார்க்கணும். பார்க்கவே நல்லா முரட மாதிரி, கையில் வேற டேட்டோ. செல்லம், என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கோ. ஒத்தா என் டேட்டோவை பார்த்து மயிறு மட்டன்னு ஏதாச்சும் பேசினான்னு வச்சுக்கோயேன், உனக்கும் கையில் டேட்டோவை கிழிச்சு விட்டுருவேன். போட மாட்டேன், கிழிச்சு விட்டுருவேன். புரியுதா? லைஃப் லாங்கா கிழிச்ச இடம் அப்படியே ஸ்காராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விடுறான். தயாங்கும் அப்படியே வந்துட்டு, அப்பா சரியான கிறுக்கனாக இருப்பான் போல, முரட மாதிரி இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சைடு வந்துடுறான். அப்போ ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ சார், நம்ம நினைக்கிறத விட இவன் ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சரஸாக இருக்கான். ஆமாம் சார், இருந்த எல்லாத்தையுமே நேற்று எல்லாருமே டெட். ஸோ ஆல்பர்ட் மட்டும்தான் விட்டு வச்சுருக்கான். ஆல்பர்ட்டையும் நம்ம கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணோம்ல. இவனுக்கு எதிரான ஆதாரம் தேடிட்டு தான் இருக்கேன். எஸ், ஜேகே எப்படி ஒரு மாஃபியாவோ அதே மாதிரி தான் தயாங். அவன் ஜேகேவை வேகு பார்க்குறதுக்காக செலக்ட் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட். ஆனால் அவன் அப்படியே ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். உண்மையிலேயே அவன் அப்பாவி தான். பட் ஜேகேவை எப்படியாச்சும் பிடிக்கணுங்கிறது தான் அவனோட மிஷன். லைக் அவன் என்னென்ன பண்ணுறான், அவன் என்னென்ன மாதிரி சப்ளைஸ் பண்ணுறான், அவனோட பினாமி யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் அப்படி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவை வேகு பார்க்குறதுக்கு அவன் எங்கே போகிறான், எங்கே வர்றான், அவனோட மெயின் பில்டிங் எது, அவனோட சைடு எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தயவங்க ஒரு ஏஜெண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அவனுக்கு ஜேகேவை பற்றி இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. ஜஸ்ட் அவங்க போலீஸில் லைக் எல்லாரையும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு ஜேகே யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போவே தயங் வாயை பொழுது பார்த்துருப்பான். அவனுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வேலையில். பட் இதுதான் அவன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க், பெரிய ஒர்க். ஸோ அதனால தான் அவனுக்கு ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடணும்னு தோணுது. ஆனால் ஜேகே, டேய் போதை கண்ணா, உன் கண்ணு போதடா. எதுக்கும் உன் கண்ணு என் கண்ணுக்குள்ளே நிற்குது. அதுவும் உன் கண்ணில் உள்ள அந்த மச்சம், அப்பா அது அப்படியே நக்கிடுக்கணும் போல இருக்கு. டேய் ஜேகே, 2 நாளாக கையடிக்கலைங்கவும் இப்படியெல்லாம் பேச தோணுதா? அத்தா மூடிட்டு போய் ஷவர் பண்ணுறா அப்படின்னு அவனை அப்படியே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குளிச்சுட்டு இருக்கான். ஆனால் தயோங் அவன் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பான் இப்போது. ஜேகே அந்த ஹோட்டல் சைடே அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். பிகாஸ் ஜேகேவோட ரூமில் போயிட்டு அவன் ஹோட்டலில் தங்கியிருக்க அந்த ஹோட்டல் ரூமில் போயிட்டு ஏதாச்சும் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஜேகேவோட லைக் அந்த தங்கியிருக்க அந்த ரூம் நம்பர் 204. ஸோ அதில் உள்ள ஃபோன் அப்படியே அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தயோங் கனெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ ஜேகே இங்கே துபாய்க்கு வந்தனால மட்டும்தான் தயாவும் இங்கே துபாய்க்கு வந்திருப்பான். அப்போ ஜேகே அப்படியே நல்லா குளிச்செல்லாம் முடிச்சுட்டு
அப்படியே கால் பண்ணுறான். ஹலோ, ஓகே, ஐம் ஜேகே அண்ட் ஐம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கியிருக்க அந்த ஹோட்டலோட நேமை சொல்லிட்டு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தானே? எஸ் சார், நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்க. வாட் யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணும் அப்படிங்கவும் அவனும் அப்படியே சொல்கிறான், ஒன் சூஷி, ஒன் பனானா மில்க் ஷேக் அண்ட் ஒன் ஹோல் ஃப்ரைட் டர்க்கி. சார், ஹோல் ஃப்ரைட் டர்க்கி எல்லாம் நாட் அவைலபிள் சார். ஓ ஷிட், ஓகே, இட்ஸ் ஓகே. யா, ஒன் வெஜ் சூப். சார், ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ எங்களோட ஹோட்டலில் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் 50% ஆஃபர் சார். அப்புறம் சிக்கன் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும். நத்திங், இது மட்டும் கொண்டு வாங்க சார். வி வில் கிவ் யூ அஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஆர்டர் இன்னும் 15 மினிட்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வச்சிடுறான். ஸோ ஆக்சுவலி அவன் கால் பண்ணியிருக்கிறது யாருக்கு அப்படின்னா தயாங்க்கு தான். ஸோ அந்த கால் அப்படியே தயாங்க்கு கனெக்ட் ஆகிருக்கும், அந்த ஹோட்டல், ஐ மீன் ஆக்சுவல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கனெக்ட் ஆகாமல். பிகாஸ் தயாங் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கான். ஸோ எதுலலாம் ஒரு மாதிரி மயக்கம் வந்து அதெல்லாம் கலக்க முடியுமோ அந்த ஃபுட்டில் அதெல்லாம் கலந்துட்டு அப்படியே டெலிவரி பர்சன் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கான். கேப் எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் என்னென்ன கேட்டானோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். வந்துட்டு அப்படியே ரூமோட டோரை நாக் பண்ணுறான். அப்போ ஜேகேவும் அப்படியே திறக்கும்போது அப்படியே டெலிவரி பாய் மாதிரி அவனோட ஃபேஸை வந்து கேப் வச்சு ஹைட் பண்ணிட்டு ஜேகே ஆர்டர் பண்ண அந்த ஃபுட் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு இருக்கான். ஷோஷி பட்ஸோ, இது என்ன சார்? நாங்கள் ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், இது எங்களோட ரெஸ்டாரண்ட்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு. ஷிட், ஓகே, தட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். இதை கீழே யாராச்சும் பெக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடுத்துருங்க, அவங்களுக்கும் பசி ஆறுன மாதிரி இருக்கும். சார், இப்போ தான் நான் எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காலையில் பார்க்கும்போதே தயாங்க பார்த்துருப்பான். தயாங்கோட கையில் வந்து சின்னதாக ஒரு மச்சம் இருக்கும். அது இப்பயும் பார்க்குறான். இந்த மச்சத்தை நான் இச்சையோட எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லவும் காலைல நடந்த சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ தயாங்கோட கண்ணோட கண்ணை அப்படியே வச்சு பார்த்துருப்பான். தயாங்கு ஜேகேவோட அந்த ஒரு மாதிரியான வாசனை அவனை ஏதோ பண்ணி அவனே மறந்து தயாங்கும் அப்படி கண்ணை மூடி ஜேகேவோடத ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பான். இப்போ ஜேகே அப்படியே கேப்பை தூக்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அது தயாங் தான் கண்டுபிடிச்சிட்டான். ஏய் போத கண்ணா, என்னடா பண்ணிட்டுருக்க? போகிற இடமெல்லாம் நீ வர்றியே, என்னை போட்டு தள்ளையவா அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு அப்படியே தயாங்கோட மண்டையில் வைக்கிறான். சார், வாட் ஆர் டூயிங்? ஐம் ஜஸ்ட் டெலிவரி பர்சன். ஓ, அப்படியே பார்க்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்ன? சார், ஆக்சுவலி நான் இந்த ஊரே கிடையாது. எங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் இங்கே ஒரு மீட்டிங்காக அனுப்புனாங்க. என்னோடய ஒர்க் எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணேன். அப்புறம் சரி இங்கே கொஞ்சம் 1 வீக் 2 வீக் இருக்கலாமேன்னு நான் டெலிவரிக்காக பார்ட் டைம் பார்த்துட்ருக்கேன். ஓ, அப்போது உன்னை அவனே என்னை போடுறதுக்கு அனுப்பலை அப்படி தானா? எஸ் சார், ஆமாம் அப்படிங்கவும். ஸோ ஜேகேக்கு வந்து தயாங்க முக்கியமாக அவனோட கண்ணை ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பிகாஸ் தயாங் அவனோட கண்ணில் எப்போவுமே ஒரு மாதிரியான லென்ஸ் வேர் பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா அந்த லென்ஸில் வந்து கேமரா இருக்கும். ஸோ அந்த லென்ஸில் உள்ள அந்த கேமரா வழியா ஸோ அவன் ஜேகே கூட என்ன பண்ணுறான், ஜேகே என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் வீடியோ கிளிப் லாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணி அவனோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அவன் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். ஸோ அதனால தான் லென்ஸ் போட்டிருக்கனால அவனோட கண்ணோட அந்த ஷேடு வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும் தயாங்கோட ஆக்சுவல் ஐயோட ஷேடை விட. ஆனால் யாருக்கும் அது ஃபேக் லென்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அப்போ ஜேகேவும் குளிச்சுட்டு அப்படியே துண்டோடு கட்டிட்டு வந்து நிற்பான். அப்போ பார்க்குறப்ப தான், சார், ஐ திங்க் யூ ஆர் இன் ஹரி. நீங்கள் சாப்பிட்டு பத்திரமா போங்க, ஹாவ் அ குட் டே சார்
அப்படின்னு போக பார்க்குறான். அப்போ ஜேகே, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட் யூ வாண்ட் சார், டு யூ நீட் எக்ஸ்ட்ரா ஃபுட்? எக்ஸ்ட்ரா ஃபுட் கேடா மட்டும் கொண்டு வந்து கட்டாக கொடுத்துருவியா? என்னோட சூப் எங்க அப்படிங்கவும் அதை மறந்துட்டு அவன் அப்படியே எடுத்து கொடுக்குறான். அப்போது இதை நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது? அப்போது தயாங்கே அப்படி இந்த சூப்பை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள அங்கே சோஃபா பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அதில் அந்த ஃபுட் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சூப்பில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கான், லைக் ஒரு பொடி மாதிரிலாம். ஸோ இவனுக்கு தெரியும் ஜேகே எப்படியுமே மிக்ஸ் பண்ணி தான் கேட்பான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதில் அவன் ஆட் பண்ண ஒரு மாதிரியான லைக் மயக்கம் வர வைக்கக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்ட் அதையுமே ஆட் பண்ணிடுறான், ரொம்ப ஒரு மாதிரி மைல்டான லெவலில் தான். சார், அண்ட் நவ் யுவர் சூப் இஸ் ரெடி சார், ஹாவ் அ குட் டே. ஓகே சார், ஷால் ஐ கோ நவ்? வேணாண்ணா மட்டும் இருந்துருவியா அப்படின்ட்டு கேட்குறான். அப்படியே ஒரு மாதிரி சோஃபாவில் ஒத்த காலை மட்டும் மேலே தூக்கி வச்சுட்டு அப்போது அவனோட வயிறு, அவனோட நெஞ்சின, அவனை தொடையெல்லாம் ஒரு மாதிரி தயாங் அப்சஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். சொல்லு, வேணாண்ணா மட்டும் இருந்துருவியா? இந்த ஃபுட்டை நான் எப்படி எடுத்துக்கிறது? நீ ஏதாச்சும் கலந்து கொண்டு வந்திருந்தேன்னா? எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நான் இந்த மாதிரியான ஒரு ஃபுட் பார்த்தது கிடையாது. நீ மட்டும் எப்படி ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தந்துருக்கா? நான் எதை பேஸ் பண்ணி உன்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது? அப்போது தயாங்கும், அச்சோ இவன் நம்மளை விட மாட்டான் போல, நம்ம ஒரு பிளான் போட்டா இவன் அதை கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டுகிட்டே இருக்கான். சார், கஸ்டமர்ஸ் எங்களை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி தான் வாங்குறாங்க, ஆனால் நான் பிளைண்ட் இல்லையே, எனக்கு நல்லா தெரியும். சப்போஸ் எனக்கு கண்ணு தெரியாமல் போனாலும் உன்னோட இந்த போதை கண்ணை நான் எடுத்துக்குவேன், தட்ஸ் ஆல். இவன் வேற போதை கண்ணுன்னு தயாங், உன் கண்ணு என்ன அவ்வளோ அழகாவா இருக்கு அப்படின்னு அங்கே ஒரு மிரர் இருக்கும், அது வழியா அவனோட கண்ணை அவனே பார்த்துக்கிறான். ஜேகேவும் இதை பார்த்துட்டு அப்படியே தயாங்கோட பின்பக்கமாக வந்து அவனோட ஷோல்டர் அப்புறம் அவனோட இடுப்பில் கை வச்சு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட கண்ணத்தை அப்படியே ஒரு மாதிரி மோந்து பார்த்துட்டு, பாரு இப்போ நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், உன் கண்ணு போதை கண்ணு தான். ஏன் இந்த கண்ணை எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுதுன்னு தெரியல, பட் ஐம் டேம் ஷுர் அவனோட கண்ணு போதை கண்ணு. எல்லா ட்ரக்ஸையும் விடவும் பெரிய போதை இதுதான் அப்படின்ட்டு நான் அப்படியே பார்க்குறான். அப்போ தயாங்கு உடம்பெல்லாம் எதுவும் ஆகுது. சார், வாட் ஆர் யூ டூயிங் சார்? ஐ திங்க் நான் இப்போ போகலான்னு நினைக்கிறேன், கோனா. போன்னு சொன்னால் மட்டும் போயிடுவியா? இவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போல, அப்புறம்லேருந்து இது ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான், போன்னு சொன்னால் மட்டும் போயிடுவியான்னு. என்ன பண்ணலாம் இப்போ? தயம் சார், ஃபுட்டோட ஹீட் ஆறிடும், கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் சார். உட்கார், சேர்ந்து சாப்பிட்லாம். சேர்ந்து சாப்பிட்லாமா? என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜேகே அப்படியே லைக் தயாங்க விடாமல் அப்படியே தான் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நின்று பேசிகிட்டே இருக்கான். அப்போ தயாங்கும் அப்படியே பின்னாடி அவனோட அந்த கிரிப்பில் இருந்து விடுவிக்கிறதுக்காக அவனை பின்னாடி போகும்போது ஜேகே குளிச்சுட்டு வந்து அந்த ஒரு ஸ்லிப்பரோட தான் நின்றுருப்பான். அது தடுக்கி அப்படியே பின்னாடி லைக் ஜேகேவோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் விழுறாங்க. அப்போது ஜேகே மேலே எதுவுமே இல்லை, அவன் கட்டியிருந்தது கூட அப்படியே அவிந்துருச்சு. அப்போ தயாங் ஜேகேயோட உடம்பு மேலே அப்படியே படுத்திருக்கான். ஸோ அவன் குளிச்சுட்டு வந்த அந்த ஒரு தண்ணி எல்லாம் அப்படியே சொட்டு சொட்டாக நிற்குது. ஜேகேவோட தலை, ஜேகேவோட நெஞ்சுன்னு அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ ஜேகே தயாங்கோட கன்னத்தில் கை வச்சுட்டு, என்னை எப்படி பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கீழே கன் இருக்கு, தோட்டாவும் உள்ள ரெடியாக இருக்குது, ஆனால் போடுறதுக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ தயாங் ஒரு மாதிரி பார்க்குறான். ஐயோ, இவன் சரியான காஜா இருப்பான் போலே, ஃபேனா தயாங்கா, எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்குறான். அப்போ ஜேகே, உன்னை நம்பி இந்த ஃபுட் சாப்பிட்றேன், நான் செத்தன்னு வச்சுக்கோ, என்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் உன் போதகன்னு எடுத்துருவாங்க, புரியுதுல அப்படின்னு போகிறான். ஸோ அவனும் அப்படியே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சூஷி எடுத்து
அவன் நிறையவே ஆர்டர் பண்ணியிருப்பான். ஆனால் இன்னுமே அந்த சூப்பை தொடாம அப்படியே தான் வச்சிருக்கான். ஸோ தயாங் அதை எப்படி மிக்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தயாங்கோட அந்த கண்ணுன்னு அவன் இங்கே நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். டேய் ஜேகே அத்தா, என்ன போதைன்னு போதை கண்ணுக்கு அடிமையாக பார்க்குறியா? தூக்கி ஒன்று நானே சொருகி விட்டுருவேன், மூடிக்கின்னு ஆலையை மட்டும் பாரு ஜெயே அப்படின்னு அவனே பார்த்துட்டு அப்படி இந்த சூப்பையும் குடிக்கிறான். ஸோ அவனுக்கு குடித்தப்போ ஒன்றும் தெரில, பிகாஸ் அதில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லோ டோஸ் தான் அவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவனோட பாடிக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்காக தயாங் கொடுத்துருப்பான். ஸோ தயாங் போனதுக்கப்புறம் அவனே தான் கதவை மூடிட்டு போயிருப்பான். ஜேகே வந்து அதை ப்ராப்பராக பூட்டியிருக்க கூட மாட்டான், லாக் போட்டிருக்க மாட்டான் அந்த ஹோட்டல் ரூமை. இப்போ வெளியில் போயிட்டு தயாங் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகி ஃபால் ஆகுது. தயாங், வாட் ஆர் யூ டூயிங் நவ்? என்ன பண்ண அவன் ட்ரை பண்ணுறான்? ஐ திங்க் இவன் சரியான ஒரு பைத்தியம். ஐ திங்க் ஹீ இஸ் மேட் நவ். இப்படியெல்லாம் பண்ணுறான், உனக்கே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது தயாங் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜேகே இப்போ தயாங் அவனோட படுத்திருந்தான்ல, அவனோட மேலே அப்படியே தயாங்கோட அந்த பர்ஃப்யூம் வாசனை வந்துட்டே இருக்கு அவனோட நெஞ்சு மேலேயே. அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். செர்ரி பிளாசம் ஃப்ளேவர். ஐ திங்க் இந்த பர்ஃப்யூம் இப்போ அந்தளவு ரேராக கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரி ஹேண்ட்மேடாக மட்டும்தான் மேட் பண்ணுறாங்க. இது இன்னும்மா கிடைக்குது? பிகாஸ் அவனுக்கு அந்த செர்ரி பிளாசமோட அந்த ஃப்ளவர் ஸ்மெல்லெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் ஒரு மாதிரி பர்ஃப்யூம் டைப்பில் ஸ்மெல் பண்ணதில் அவனுக்கு ஒரு மாதிரியான ரிலீஃப் கிடைக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகவும் அவனும் அந்த சூப்பையும் குடிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. பட் அவன் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தனால அவனுக்கு கேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே விட்டுடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே லைக் தூக்க மாத்திரை மாதிரியான அந்த லோ டோசேஜ் தான் அதில் கலந்துருக்கும். அதனால அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு ஜேகேவும் அப்படியே தூங்குறான். அப்போ தயாங் ஒரு நேரம் ஜேகே கூட இருந்ததெல்லாம் அந்த ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல லென்ஸ் மூலியமா, அது எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் வந்து கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த ஹோல் டேயில் என்னென்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாமே அவனோட ஹெட் ஆஃபீஸில் உள்ள அவனோட ஆஃபீஸ் இருக்குது, அப்படியே அந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக அவனோட லேப்பில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கான், அதே இடத்துல நின்று, லைக் அந்த ஹோட்டலுக்கு கீழே நின்று. ஸோ கொஞ்ச நேரம் ஆனதும் தயம் இந்நேரம் அவன் அந்த சூப்பை குடிச்சிருப்பான். கரெக்டாக இப்போ போனோன்னா உன் நல்ல நேரம்னா அவன் டோரை சாத்தாமல் தூங்கியிருக்கணும், லாக் போடாமல். உன் கெட்ட நேரம்னா அவன் பூட்டிட்டு தூங்கியிருப்பான் அப்படின்னு என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக போகிறான். பார்த்தா அது அப்படியே திறந்துருக்கு. தயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி டெவில் ஸ்மைல். ஃபஸ்ட்டு தட்டி பார்க்குறான், எந்த ஒரு சத்தமுமே வரல. அவனுக்கு புரிஞ்சிடுது இந்த மாதிரி அவன் வந்து மயக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே திறந்து போய் பார்த்தா ஜேகே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பெட்டு மேலே விழுந்திருக்கான், நல்லா ஒரு மாதிரி ஸ்லீப்பி மூடில். அப்போது தயாங் ஒரு மாதிரி டெவில் ஸ்மெர்க் விட்டுட்டு அவன் அங்கங்கே என்னத்தையும் தேட ஆரம்பிக்கிறான். அட்லாஸ்ட் அவன் ஒரு மாதிரி தேடுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து அவனோட டேட்டூஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, ஸோ இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் இல்லை. ஸோ அந்த ரீசன்னால் நான் இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டு பி ஃப்ராங்க், நான் வந்து இந்த ஒரு ஜானரில் கொண்டு போகணுன்னு நான் நினைக்கல. நான் மாஃபியா அப்படின்னு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் என்னோடய மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்த ஸ்டோரி லைனே வேறு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்க ஸ்டோரி லைன் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஜானரில் வந்து எனக்கு ட்ரை பண்ண வருமாங்கிறதே எனக்கே இப்போ தான் தெரியுது. நான் நார்மலாக ஒரு மாஃபியா அண்ட் காமனரோட ஒரு லவ் வந்து காட்டலான்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டடான ஒரு ட்விஸ்ட் நிறைஞ்ச ஒரு லவ் ஸ்டோரியை வந்து கொடுக்க போகிறேன்னு நினைக்கும் போது ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஐ ஹோப் நீங்களும் அதே மாதிரி தான் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முடிகிற வரை இது வந்து லைக் ஒரு 2 to 3 பார்ட்ஸில் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஒரு பெரிய வீடியோவாக லைக்
2 ஹார்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 ஹார்ஸ் வீடியோவா, 2.5 ஹார்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2.5 ஹார்ஸ் வீடியோவா மொத்தமாக மேக் பண்ணி நான் மூவி மாதிரியும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்டா. ஓகேவா? ஸோ எஸ், ஏதோ ரெக்கார்ட் பண்ண போய் ஒரு அழகான ஸ்டோரியை கொண்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நிம்மதியாக நான் போய் தூங்குவேன். ஓகே ட்ரகீஸ், மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கமெண்ட் பார்க்கல அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் ஃப்ரீ டயத்தில் உட்காந்து கிடைக்கிற டயத்தில் என் பசங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டணுங்கிற அந்த ஒரு முடிவில் இருக்கனால கமெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு. டோன்ட் வரி, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களோட வேல்யூபிளான அந்த டைமை ஒதுக்கி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ட்ரகீஸ், எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.